வசித்திட
மனுஷியானவர்களே வந்து ஆதாமோடு கூட உறவாடுவார். மகனே ஆதாமே எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார் என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அவன் கூட உறவாடுபடி வந்தவர் அவர். மனிதனோடு பேச விரும்புகிறார். எனக்கு யாரும் பேச ஆள் இல்லப்பா, உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை, உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை, நீதான் என்னுடைய சொந்தம், நீதான் என் உறவு, நீதான் என்னுடைய உறவுன்னு சொல்லி அவர் நம்மை ஏற்படுத்தி உறவாட செய்கிறார். ஆண்டவர் உலகத்திலே வந்திருக்கிறார், நம்மோடு கூட உறவாட வந்திருக்கிறார், பேச வந்திருக்கிறார், நம்மை நெருப்பாக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தருக்கு வந்திருக்கிறார்.
செய்ய வந்திருக்கிறார். அநேக தீவுகளை கண்டனா, அநேக துக்கத்தை இக்கணங்களை பார்த்தனா, அவருக்குள் மகிழ்ந்து களி கூறும்படி இன்றைக்கு அவர் நமக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். நன்மை செய்ய வந்திருக்கிறார். ஒரு நன்மை இன்றைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மை, ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவரை தேடினவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அவரை தேடினவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அவர்கள் அணைந்து தெரியவில்லை. அவர்கள் அணைந்து தெரியவில்லையே. கர்த்தரிடத்தில் வந்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்படவில்லை. கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதே இல்லை. அவர் மேல நம்பிக்கை வைக்க ஒரு மனுஷன் அசைக்கப்பட்டு போவது இல்லை. இந்த காலத்தில் அவரை அசையாதிருக்கும்படி பண்ணுகிற கண்மலையாகிய கிறிஸ்து நமத்திலே வந்திருக்கிறார். வெள்ளிக்கிழமையில தன்னுடைய வார்த்தை உபவாசத்தோடு கூட தரித்திருந்து செவிக்கும்படி வந்திருக்கிற யாவருக்கும் நாளை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உபவாச ஜெபம் என்பது ஒரு வல்லமையான ஜெபம். தன்னுடைய வார்த்தை உபவாசத்துல தரித்திருந்து செவிக்கிற ஜெபங்களுக்கு அவர் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்றேன். கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்துல நாம் அவரை தேடி வந்திருக்கும் போது, கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நம்ம தேடி வரும்போது அவர் நம்முடைய குறைகளை நிறைவாக்கிதான் அனுப்புகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அழுகையோடும் புலம்பலோடும் என்னிடத்துல வாருங்கள் அப்படின்னு சொன்னவர் அவர்தான். உங்களுடைய வழக்குகளை என்னிடத்துல கொண்டு வாருங்கள். கர்த்தர் நமக்கு கிருபையாய் இறங்கி நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் கிருபையா அவருடைய உத்தரவை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கேட்கிற வசனம் எப்படி கேட்கிறோம் அப்படின்னா, கொடுக்கப்படுகிற வார்த்தைய அப்படியே சாப்பாடு சாப்பிடுறது போல நம்ம உள்ள உட்கொள்ளணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரத்துல அதெல்லாம் படிக்கிறோம். 3வது அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல மனுபுத்திரனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியாகிய அந்த மனுபுத்திரனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் கொடுக்கிற அந்த சுருளை நீ வயிற்றிலே உட்கொண்டு, எதை உட்கொண்டு? வயிற்றிலே உட்கொண்டு, அதனாலே வயிற்றில உட்கொண்டு குடல் என்ன பண்ண சொல்லும்போது சொன்ன இந்த வார்த்தையாகிய அக்கினி நம்முடைய எலும்புகளுக்குள்ள உட்புகுந்து எலும்புகளுக்குள்ள என்ன பண்ணுதான்? எலும்புக்குள்ள அனலை உண்டாக்குறான். எலும்புக்குள்ள இப்போ வார்த்தையை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, எங்க ஒரு ஏற்றுக்கோ அந்த வார்த்தையை, இந்த சுருளாகிய இந்த வசனமாகிய இந்த வார்த்தைகளை உன் வயிற்றிலே உட்கொண்டு உன் குடல்களை என்ன பண்ண? அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா தேனை போல இனிப்பா இருக்கும். 19ஆம் சங்கீதத்துல தான் வாசிக்கிறோம். 19ஆம் சங்கீதத்துல பாருங்க, கர்த்தருடைய வேதம் கூறப்பட்டதும் ஆத்துமாவை 7ஆம் வசனத்துல பாருங்க,
ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம், இந்த வேதத்துக்கு பாருங்க, இந்த வேத வசனம்ன்றது இது ஆத்மாவை என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்கிறான். ஆத்மாவை கேட்கும் போதே உள்ள ஒரு ஜீவன் வருது. ஏன்னா இயேசு சொன்னாரு, என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்குள்ளே இது என்னத்தை உண்டாக்குது? ஜீவன். ஒருவேளை சூழ்ந்து போய் உடைந்து போய் இந்த ஆத்மா சோர்ந்து போய் பலனற்று போய் வந்திருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 அது கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற ஜீவனை அந்த ஆத்மாவுக்குள்ள கொண்டு வரும். அப்படி கொண்டு வரப்படும் போது அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நமக்குள்ள அது கிரியைகளை நடப்பிக்கிறது, வல்லமையை உண்டாக்குறது. ஆமென். ஜீவன் உள்ள வல்லமையை கொண்டு வந்து எந்த ஆத்மா சோர்ந்து போயிருக்கிறதோ ஆத்மாவிலே வல்லமை வந்ததானால் ஆத்மாவுக்குள்ள வரும்போது, ஆத்மாவுக்குள்ள வல்லமை வரும்போது அது சரீரத்திலேயும் வருகிறது. ஆமென். முதல்ல வல்லமை எங்க வரணும்? எங்க வரணும்? முதல்ல சரீரத்தை அல்ல, முதல்ல ஆத்மாவை பலப்படுத்துமானால், ஆத்மாவுக்குள்ள ஜீவன் வருமானால் இந்த ஆத்மா பிழைக்கும் போது இந்த சரீரமும் பிழைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வேதம் குறைவற்றும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அவைகள் பொன்னிலும் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூப்பிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதமாய் இருக்கிறது. எப்படி இருக்கு? இந்த வார்த்தையை உட்கொள்ளலாம். வார்த்தை என்ன பண்ணலாம்? உட்கொள்ளலாம். அதை உட்கொள்ளும் போது எப்படி உட்கொள்றதுன்னா என்னன்னா தியானிக்கிறதுன்னு அர்த்தம். மனசங்கத்தை வாசிக்கிறோமே, கர்த்தருடைய வேதத்துல தெரியுமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்க, அதுல தியானமா இருக்கிற மனுஷன் அவன் தியானிக்கிறது பேர் தான் உட்கொள்றது. மெடிடேஷன் அப்படின்றதுக்கு பேர் அர்த்தம் என்னன்னா, தியானிக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா உட்கார்ந்து வேத வசனத்தை பொறுமையா படிச்சு, ஒவ்வொரு வசனமா படிச்சு அதனுடைய விளக்கத்தை என்ன பண்றது? அறிந்து ஆராய்ந்து பார்த்து நல்லா படிச்சு அது ஜோடி வசனங்களை கத்தனை பண்ணுவார், கொடுப்பார். ஆவியானவர் தான் காண்பிப்பார். அவர்களுக்கு ஜோடி இல்லாது இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. எல்லாத்துக்கும் இருக்குதா? எல்லாமே பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகள் தான். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தைகளா இருந்தாலும் 6000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தைக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தைக்கும் ஜோடி இருக்குதா? ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஜோடி இல்லாம இல்லன்னு பைபிள் சொல்லிருக்கு. அப்போ இந்த வார்த்தைகளை படித்து தியானம் பண்ணும்போது இது நமக்கு நாம மாறும். ஆமென். இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். எப்படி கேட்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நான் உடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு. செவிகளாலே கேட்டு எங்க ஏத்துக்கணும்? என்ன செய்ய சொல்லுங்க? தியானிச்சு வயிற்றை நிரப்பணும். தியானிச்சு வயிற்ற, ஆத்மாவினுடைய வயிற்ற, ஆத்மாவுடைய வயிற்றையும் குரலை என்ன பண்ணும்? நிரப்பணும். நல்ல தியானம் பண்ணி. இப்போ கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் போது செவிகளாலே கேட்டு எதை நிரப்பணும் சொல்லுது? இருதயத்தை. இருதயத்துல என்ன பண்ணுமா? ஏற்றுக்கொள். இருதயத்தை அதை என்ன பண்ணு? அப்படி பேசப்படுற அந்த வார்த்தை இருதயத்துல என்ன பண்ணும்? உட்கார்ந்து அங்கங்க பார்த்துட்டு இருக்க கூடாது, வேற காரியத்தை யோசிச்சுக்க கூடாது. வார்த்தை வரும்போது அது செவிகளாலே கேட்டு இருதயத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த வசனத்தினுடைய வல்லமை உங்களுக்குள்ள கிரியை நடக்கும். கேட்டு கொண்டிருக்கும் போதே நீங்க எந்த தேவையோட வந்தீங்களோ அந்த தேவையை அந்த வசனமே பூர்த்தி செஞ்சு. ஆமே. நான் வந்து கையை வச்சு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, இருக்காது. நீங்க வார்த்தையை விசுவாசத்தோட கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஆமே. அல்லேலூயா. எபிரேயர் 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் எப்படி கேட்கல? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட அந்த வசனங்கள் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. அப்போ இங்க உட்கார்ந்துட்டு கேட்கிற வசனத்தை விசுவாசத்தோட
நீங்க கேட்கலன்னா அது உங்களுக்கு என்ன ஆகாது, பிரயோஜனப்படாது. அப்போ உட்கார்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த சொன்ன வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். இங்க உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இங்க பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யாருக்கு தான்? எனக்கு தான். யார் வந்திருக்கோம்? உபவாசத்துக்கு யார் வந்திருக்கு? அப்ப கர்த்தர் யார் கூட பேசுறாங்க? என் கூட பேசுறேன். அப்ப என் கூட பேசுற வார்த்தையை நான் விசுவாசித்து அதை எனக்கு தான் சொல்லி நான் அறிக்கையிடும் போது, நான் அறிக்கையிடுகிற இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே வல்லமையுள்ள கிரியைகளை நடப்பிக்கும், ஜீவனை உண்டாக்கும், எனக்கு தேவையானதை கொடுக்கும், எனக்கு தேவையான ஆலோசனையை கொடுக்கும், தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் எனக்கு கிடைக்கும். தீர்க்கதரிசனமா கர்த்தர் பண்ணுவார், பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசினார். ஆராதனை நிறுத்திட்டு அப்படியே பைபிள் எடுத்து சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பேசினேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தர் என்ன பண்றேன் சொல்றாரு, உங்க எல்லாம் எங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீ போராடினது போதும், அலைஞ்சு தெரிஞ்சதெல்லாம் போதும், நீ கஷ்டப்பட்டது போதும், துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துயரத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா மகிழ்ச்சி ஆக்குவேன்னு சொன்னார்ல. அப்போ நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். என் சமூகம் தான் அந்த இளைப்பாறுதல் உனக்கு தரும். இன்னைக்கு என் சமூகத்தை தேடி வந்திருக்கிறல, இன்னைக்கு உனக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். உனக்கு இளைப்பாறுதலை அந்த கர்த்தருடைய சன்னிதானத்திலே இளைப்பாறுதலுடைய காலங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி நடத்தி முடிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சேன். சொல்லி முடிஞ்ச உடனே சாட்சி நேரம் விட்டா எல்லாம் எதிர்த்து சொல்றாங்க, கர்த்தர் என் கூட பேசலாம், கர்த்தர் என் கூட இன்னைக்கு பேசலாம், என் கூட நான் பேசுறேன், என் கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. ஜெபக்குழுக்கு சொல்றாங்க, காலையில 5 மணிக்கு வந்து நாங்க சர்ச்சில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இப்படிதான் சொல்லி நாங்க ஜெபம் பண்ணோம். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் பேசணும். ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்களே, இவங்க வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களே, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களே, எங்களோட கூட பேசணும் நீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அந்தபடி அப்படியே நாங்க ஸ்டன் ஆயிட்டோம் பாஸ்டர். நாங்க காலையில என்ன ஜெபம் பண்ணோம் அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணீங்க, பிள்ளைகளை கொடுத்தோம், வாலிப பிள்ளைகளை கொடுத்தோம், பேசுங்க. அப்போ உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது கர்த்தர் நம்ம கூட என்ன பண்றாரு? இங்க வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சும்மா விட மாட்டார். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஏன் அவர் இங்க இருக்கிறாரு, உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி செவிகளால கேட்டு உங்க இருதயத்தை நிரப்ப, உங்க இருதயத்துல ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிப்பாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை கலந்து கொள்ளலாம். ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர். யாக்கோபை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, நான் உன்னை சிருஷ்டித்தவர். இஸ்ரவேலை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கினவர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 2 வரியை தான் முதல்ல பார்க்க போறோம். இந்த 2 வரியை மட்டும் தான் பார்க்க போறோம். அல்லேலூயா. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் கூட பேசும்போது இந்த 2 வரியை தாண்டி என்ன போகவே விடல. என்ன திரும்ப 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 யாக்கோபை குறித்து, இஸ்ரவேலை குறித்து யாருக்கு கர்த்தர் உந்தி கொண்டே இருந்த அத தியானம் பண்ணு. இப்போ யாக்கோபே அப்படின்னு சொல்லும்போது பேர் சொல்லி அழைக்கிற ஒரு ஆண்டவர் அதே வருஷத்துல இருக்கும். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு இருக்குது. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் இருக்குது. இப்ப பேர் சொல்லி அழைக்கிறது என் பேரை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? அறிந்ததுனால தான் என் பேரை கூப்பிட்டு என்ன பண்றாரு சொல்ற, என் பேரை கூப்பிடுற யாக்கோபே. ஆமாவா? ஆமாவா? ஆமா தானே? யாக்கோபே கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன? அவருக்கு பேரு தெரியும். இயேசு உலகத்துல வாழ்ந்த காலத்துல அத்திமரத்துக்கு மேல, காட்டு அத்திமரத்து மேல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனை பத்தி எல்லா ஜனத்துக்கும் தெரியும். ஆனா இயேசு எப்படிப்பட்டவரோன்னு அறிய வகை தேடினவனை பார்த்து வந்து நின்று சொல்றாரு, சகேயுவே இறங்கி வாங்க. இப்ப சகேயுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படா என் பேர் அவருக்கு தெரியும். நான் சொல்றேன், உங்க பேர் நம்முடைய எல்லா
பேரும் அவருக்கு நல்லா தெரியும். வீட்டுல கூப்பிடுற பேர் முதல் கொண்டு வீட்டுல என்ன சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுமோ அது கூட அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம சென்சிட்டிவ் அவர்தான். இப்போ யாக்கோபு குறித்து கொஞ்சம் தியானம் பண்ணலாமா? யாக்கோபு எப்படிப்பட்டவன் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டோம்னா, ஏன் யாக்கோபு சிருஷ்டித்தேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேலை உருவாக்குனேன்னு சொல்றாருன்றத நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்போ ஆதியாகமம் புத்தகம் 25-26 வாசிக்கலாம். ஆதியாகமம் 25-26. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். யாக்கோபு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈசாக்கு, ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு இருக்காருல்ல, ஈசாக்குக்கு ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் பண்ணாங்க. கொஞ்ச நாளா அவங்களுக்கு 60 வயசு வரைக்கும், ஈசாக்குடைய 60 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாம இருந்துச்சு. 40 வயசுல தான் கல்யாணம் ஆச்சு. ஈசாக்கு எத்தனை வயசு கல்யாணம் ஆச்சு? 40 வயசுல கல்யாணம் ஆச்சு. 20 வருஷம் என்ன இல்ல. ஆனா 20 வருஷம் அவங்க விடாய்த்து போயிட்டாங்களா? அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்களா? இல்ல. வேதம் சொல்லுது, ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணினான், வேண்டுதல் செய்தார். நீங்க பாருங்க, மறடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி 21 வசனம் 21 வசனம் 21 வசனம் ஆதியாகமம் 25-21. மறடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். ஒரு காரியம் உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா நடக்காம இருக்குது அப்படின்னா, ஒருவேளை மனைவி ஜெபிச்சு பார்த்திருப்பாங்க. ரெபெக்காலும் ஒரு நல்ல ஜெபிக்கிற தாய் தான், ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீ தான். இவளும் ஜெபித்து பார்த்திருப்பான். ஆனா இங்க வேதம் சொல்லுது, யார் ஜெபம் பண்ணாங்க? புருஷன் தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணாங்க. வீட்டுல நம்ம மட்டும் ஜெபம் பண்றது ஆனா கேட்பாருதான். ஆனா விஷயம் என்ன இருக்குது? யாரு ஜெபம் பண்ண? குடும்ப தலைவன் ஜெபம். குடும்ப தலைவன் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிருப்பான்? வேற சொல்லுங்க. ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், ஒரு 10 வருஷம் ஜெபம் பண்ணாம இருக்கலாம், ஒரு 15 வருஷம் ஜெபம் பண்ணாம இருக்கலாம். 20வது வருஷத்துல புரிஞ்சுக்கிறா, நான் ஜெபிக்கணும், நான் என் மனைவிக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும்னு புரிஞ்சுட்டு ஈசாக்கு தன் மனைவிக்காக என்ன பண்ணான்? ஜெபித்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். நல்லா கவனிங்க. ரொம்ப நாளா ஜெபிக்காத ஒரு ஆளு பெற்றுக்கொள்ளவே முடியாது. திடீர்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலும் பெற்றுக்கொள்ள. வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணும்போது, குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணீங்கன்னா, மனைவிக்காக புருஷன் ஜெபம் பண்ணு, புருஷனுக்காக மனைவி ஜெபம் பண்ணு. உங்களுக்காக மட்டும் நீங்க ஜெபம் பண்ணிக்க கூடாது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, இந்த கஷ்டத்தை போக்கணும், என்னை யாரும் விசாரிக்கல, என்னை யாரும் இது பண்ணல, உங்களை பத்தியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவரை சீக்கிரத்தை கேட்கக்கூடாது. புருஷனுக்காக நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்காக புருஷன் என்ன பண்ணணும்? சரி, இப்படி ஜெபம் பண்ண பாருங்க. ஜெபம் பண்ண உடனே என்ன நடந்துச்சு? கர்த்தர் வேண்டுதலை கேட்டார். கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தாரு. கர்ப்பத்துல எத்தனை பிள்ளை இருந்துச்சு? 2 என்ன பாரு, ஜோமனாத ஆளு ஜோமனா கர்த்தர் கேட்டு எவ்வளவு வைக்கிறார்? 2 வைக்கிறார். பிரதிபாலா வைக்கிறார் உள்ள. இப்போ கர்ப்பத்துல 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணிட்டு மோதி இருக்கும்போது ரெபெக்காளுக்கு புரியல, இப்படியானால் எப்படி அப்படின்ட்டு கர்த்தருடைய சமூகத்துல விசாரிக்க போறா. கர்த்தர் சொல்றாரு, 2 ஜாதி உனக்குள்ள வந்து வெளிப்பட போது, மூத்தவன் இளையவன் என்ன பண்ணுவான்? முதல்ல என்ன பண்ற? பிள்ளைகள் இன்னும் பிறக்கவே இல்ல, பிள்ளைய பத்தி சொல்லிட்டாரு. அது ஆண் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, 2 ஆண் பிள்ளை தான் சொல்லிட்டாரு. அந்த 2 ஆண் பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாரு. மூத்த பிள்ளை இளையவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இளையவன் தான் பெரியவனை போல இருப்பான்.
மூத்த பிள்ளையை போல இளையவன் தான் ஆசீர்வாதமா இருக்க போறான்றத சொல்லிட்டாரு. இப்ப அவன் தனக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தக்கதாக யாக்கோபு ஏசா வெளிப்படும் போதே, ஏய் நீ மூத்தவனான பண்ணக்கூடாது, வேலைய நீ பிறந்துட்டதுக்கு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பிறந்தேன்னா அது நான் இளைவனா ஆயிடுவேன், நீ மூத்தவன் ஆயிடுவேன். ஆனா உன் காலோடு நானும் சேர்த்து வந்தா புரியுதா? சொல்ல முடியாது. முன்ன பின்ன ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் பண்ணாங்க, ஒரே இடத்தாங்க பிறந்தாங்க. ட்வின்ஸுங்க. என்னங்க? ட்வின்ஸுங்க. இவங்க அண்ணன் தம்பின்னு சொல்ல முடியாதுங்க, அண்ணன் தம்பின்னு சொல்ல முடியாதுங்க. ரெண்டு பேருமே ட்வின்ஸ் தாங்க. ஏன்னா இது எதை பிடிச்சு வந்துட்டாரு, முன்னாடி போகும் நானு விட மாட்டேன். அப்ப யாக்கோபுன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? குதிகாலை பிடிக்கிறவன். யாக்கோபுன்ற பேருக்கு அர்த்தம் என்ன? குதிகாலை பிடிக்கிறவன். சொல்லுங்க, குதிகாலை பிடிக்கிறவன். ஹீல் கேட்சர். என்ன கேட்சரா? ஹீல். ஹீல்னா என்ன? கால். நீ சேர்த்துதான் ஹீல்ஸ் சொல்லுவீங்க. ஹீல்ஸ்னா ஹைட் அது இது. ஆனா ஹீல்னு சொன்னா கால், குதிகால். இந்த கால் இருக்குல்ல, இந்த காலை பிடிக்கிறவனுக்கு பேர் தானே அது. இப்ப யாக்கோபை பத்தி தியானம் பண்ணும்போது இந்த வார்த்தையை படிச்சுன்னா உங்களுக்கு அவன் பேருக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். யாக்கோபுனா யாரு? காலை பிடிக்கிறவன். காலை பிடிக்கிறவன், காலை வாடுறவன், காலை பிடிக்கிறவன். யாக்கோபுனா யாரு? காலை பிடிக்கிறவன். இப்ப இன்னும் அந்த பேருக்கான அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, இவன் எப்படிப்பட்டவன்றத 27வது அதிகாரம் 36வது வசனத்துல வாசி. 27:36. 27. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? ஏசா சொல்றான், அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரி அல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான். அப்போ யாக்கோபுன்ற பேருக்கு அர்த்தம் என்ன? அவன் பேர் யாக்கோபு எனப்படுவது சரி அல்லவான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றாங்க? அப்ப இன்னும் பேர் பிறக்கும் போதே என்ன பேர் வச்சுக்கிறாங்க அவனுக்கு? மோசம் போக்குறவன். குதிங்காலை பிடிச்சிட்டு வந்ததுனால அவனுக்கு அவங்க அப்பா அம்மா பேர் வச்சது. எப்படி பேர் வச்சாங்க? அவங்க அண்ணன் காலையே மூத்தவன் காலையே பிடிச்சிட்டு நீ வெளியே அவனை மூத்தவனாக்க கூடாதுன்றதுக்காக பிடிச்சிட்டு வெளியே வந்தல்ல, உனக்கு யாக்கோபுன்னு பேர் வைக்கிறோம். யாக்கோபுன்னு என்ன அர்த்தம்? குதிகாலை பிடிக்கிறவன். அதுக்கு என்ன அர்த்தம்? மோசம் போக்குறவன். மோசம் போக்குறவன். இப்போ இந்த யாக்கோபு கவனிச்சு பாருங்களேன். இந்த யாக்கோபு பேர் ஏற்றபடியே தான் வாழணும். எப்படி வாழனா? அண்ணன் வேட்டையாடிட்டு ரொம்ப களைப்பா வீட்டுக்கு வந்தான். இவர் கூடாரவாசியா இருந்தார். அண்ணன் வந்து வனசஞ்சாரியா மாறிட்டான். வனசஞ்சாரினா வேட்டையாடுறவனா மாறிட்டான். யாரு? ஏசா. மூத்தவனுக்கு பேர் ஏசா, இளையவனுக்கு பேர் யாக்கோபு. இப்போ இந்த யாக்கோபு வந்து வீட்டிலேயே சமையல்காரர் ஆயிட்டாரு. நைட்டாரு நம்ம பாஷையில சமையல்காரன் வச்சுக்கலாம். சமையல்காரன் கூடாரவாசி வீட்டுல என்ன பண்ணுவான்? சமையல் சமைச்சு வச்சுக்கிறது, சமைச்சு ருசியா சமைச்சு கொடுக்குறது, இப்படி எல்லாம் சேருவேன். யாரு? இந்த யாக்கோபு. ஆனா ஏசா யாரு? போய் வேட்டையாடி கறியை கொண்டு வந்து கொடுத்து சமைச்சு கொடுன்னு சொல்றாரு. சமைச்சு கொடுறாரு. நல்ல சாப்பாடு என்ன பண்ணு, சமைச்சு கொடு. நல்ல மானா பார்த்து வேட்டையாடி வர்ற, எருதுவா பார்த்து, மாடா பார்த்து வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த காலத்துல ஒரு ஒரு காரியம் இருந்துச்சு. முதல்ல பிறக்கிற பிள்ளைக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுப்பாங்க. சேஷ்ட புத்திர பாகம்னா பாகத்தை எக்ஸ்ட்ரா ஒரு பாகம் சேர்த்து கொடுப்பாங்க. வீட்டுல பாகம் போடுறாங்கல்ல, போடுறாங்க. இந்த இடம் அந்த இடம் எனக்கு கூட வந்து அகர்ல எங்க பாட்டி வீட்டுல எனக்கும் பாகம். இப்போ எங்க மூத்த பிள்ளை வந்து மோசன், அவங்க தான் இப்ப வீடு கட்டிட்டு இருக்காங்க. வீடு பழைய வீடு இடிச்சுட்டு அவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா சொல்லும்போது சொல்றாரு, 3 பேர் பிள்ளைகள் பாகம், வேற யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. 3 பேர் பிள்ளைக்கு இந்த வீட்டுல
எனக்கு பெரியப்பா வீட்டுல மோசனுக்கு, அத்தை வீட்டுல சாமனுக்கு 3 பேர பிள்ளைக்கும் இந்த இடம். நீங்க 3 பேர் 3 அடுக்கான பண்ணிக்கணும். கட்டிங்க கீழே யாரா கட்டிங்க, மேல யாரா கட்டி, அதுக்கு மேல யாரா கட்டிங்க. யாருன்றத நீங்களே தீர்மானிச்சு நீங்க என்ன பண்ணிக்க வேண்டியது. அப்ப பாகம் அப்படிதானே. இப்ப மூத்த பிள்ளையா ஒரு வீட்டுல மூத்த பிள்ளை பிறக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண அந்த காலத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பாகத்தை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை கொள்ளை நோயோ அதோ இதுவோ வந்து அப்பா அம்மா இறந்து போயிட்டா, இல்ல அப்பா அம்மாவை யாராவது வந்து கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கல, இந்த பிள்ளைய அடுத்து இருக்கிற பிள்ளைய பார்த்துக்க வேண்டிய கடமை மூத்த பிள்ளை. அதனால எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த பாகத்தை வச்சுதான் அந்த பிள்ளைய என்ன பண்ணணும், பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, இந்த எக்ஸ்ட்ரா பாகத்தை சேஷ்ட புத்திர பாகமா கொடுத்தாங்க. இப்ப இவரு வேட்டையாட்டு ரொம்ப களைப்பா வந்து உட்கார்றாரு. களைப்பா உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல நல்லா வாசனையா கூழ். ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்டுல எங்க கிச்சன் வெளியில வாசனை வந்துச்சு. எங்க வீட்டுல சமைச்சாங்க. காலையில எழுந்துச்சு வாசனை விட்டு எழுந்துச்சு, நல்ல வாசனையா வருது நம்ம வீட்டுல அவங்க எழுந்துச்சு போய் என்ன பண்ற, சமைக்கிறேன். ஆச்சரியமா இருக்குது, சமைக்கிறியா, நல்ல வாசனையா வருது அப்படின்னு காலையில டென்ஷன் போய் சரி காணுங்க. இப்படி உள்ள வரும்போதே கூழ் என்னாச்சு, நல்ல சிவப்பான ஒரு கூழை போட்டு நல்லா வாசனை. இவர் வந்து உட்காரும் போதே கம கம கமன்னு வாசனை வந்த உடனே இந்த கூழ் மேல யாருக்கு ஆசை வந்துருச்சு? இப்போ வந்து கூழ் மேல ஆசை வந்தோடனே தம்பி பார்த்து தம்பி ஒரு பாத்துல கூழ் கொடுத்துட்டாப்பா, எனக்கு ரொம்ப இலைப்பாடத்துக்கு ஒரு கூழ் எனக்கு வேணும், கொஞ்சம் ஜீவன் எனக்கு வேணும், ஜீவன் வாழ்றதுக்கு எனக்கு வேணும், அதனால கொஞ்சம் கூழ் குடிச்சா எனக்கு கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி கூழ் கொஞ்சம் கொடுப்பான்னு கேட்டா இவன் எப்படிப்பட்டவன், பேர் கேட்டபடிதான் இவன் வாழணும். அவன் தானே பேர் அப்படிதான் வச்சிருக்காங்க. இவன் என்ன பண்ணாம, நான் உங்களுக்கு கூழ் கொடுக்கணும்னா நீ எனக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்குறியா அப்படின்னு எப்படி என் கூழும் வேணும்னா உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு வெத்து போடு. எதுக்கு எவ்வளவுக்கு? கூழுக்கு வெத்து போடுன்றான். நீங்க நானும் வந்தா ஒரு பிரியாணிக்காக உங்க இடத்துல கொடுத்துருவீங்களா? கொடுத்துறாங்க. எங்க தாத்தா அப்படிதான் பண்ணாரு. குடிக்கிறதுக்காக ஒரு நிலத்தை வச்சிருக்காரு. ஜஸ்ட் ஃபார் குவார்டர். ஒரு குவார்டருக்கு எத்தனையோ சென்ட் நிலத்தை விட்டுருக்காங்க. எங்க கூட்டை எங்க தாத்தாக்கு தாத்தா ஒரு குவார்டருக்கும் கூத்தியாருக்கும் வித்துட்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு. இப்ப எங்க ஒரு நிலம் இருக்குது, அத பாத்தீங்கன்னா காலி தான் நிலமே, இது ஃபுல்லா பாறை. அத என்னத்த விவசாயம் பண்றது, என்ன போட்டு என்ன வரப்போகுது? பாறை வச்சா வச்சிரும் வித்துருவோம் முடிச்சு அவருக்கு விவசாயம் பண்ண முடியல. இப்போ கல்லு உடைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ், அதுக்கு செலவு பண்றதுக்கு கல்லே உடைக்காம அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ், அவ்வளோ காசு கட்ட வேண்டும். வெடிக்கணும்னா டைனமைட் வைக்கக்கூடாது, மிஷின் போடக்கூடாது, இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்படி ஒரு பாகம் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாவுக்கு அவங்க தாய் தகவலும் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவா அவன் வச்சு பாதுகாத்துருக்கணும். கூழுக்கு இப்ப அவன் சொல்றான், அவன் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், நான் பசினால என்ன பண்றேன், நான் பசினால சாகுறேன், இந்த கூலி இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்குன்னா அப்படின்னா அர்த்தம். இப்ப சோறு இல்ல, சாப்பிட்டு சோறு இல்ல, இந்த இடம் இருந்தீங்கன்னா இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், அவ்வளவு துஷ்டமா நினைச்சு
நினைச்சான் பாருங்க. எதை? சிரேஷ்ட புத்திர பாகத்தை துஷ்டமா நினைச்ச ஒரு கூலுக்காக வித்துட்டான். எத்துக்கடா நீ, அது எந்த எனக்கு என்ன பண்ண போகுது? இப்ப எனக்கு கூழ் தான் எதா முக்கியம்? சோறு தான் முக்கியம். நிறைய பேருக்கு அப்படித்தான், சோறு தான் பக்கத்துல உலகமே அழிஞ்சாலும் சோறு சாப்பிட்டு தான் வருவேன். சோறு தான் முக்கியம். இப்போ இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை கூழ் கொடுத்து நான் பண்ணிட்டாங்க, வாங்கிட்டான். சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். அது கூட சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க. அந்த அடையாளம் அவங்க கையில இருக்கும். ஏன்னா அவங்க தான் மூத்த பிள்ளைன்றத காட்டுறதுக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கான ஒரு அடையாளத்தை கழுத்துலயோ இடுப்புலயோ என்ன பண்ணிருப்பாங்க, போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அது ஒரு சின்ன கல்ல பறித்து வச்சிருப்பாங்க. கல்ல பிளேட் மாதிரி போட்டுலாம் பறித்து வச்சிருப்பாங்க. சிரேஷ்ட புத்திர பாகம் இருளுக்கு உரியது அப்படின்னு பறித்து வச்சிருப்பாங்க. இப்போ இதை வாங்கிட்டாங்க. இப்போ சிரேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு? இன்னொரு விஷயத்துல ஏசா தான் மூத்த பிள்ளை. இப்போ தகப்பன் சாகுற நிலைமையில என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே தகப்பன் கடைசியா போறதுக்கு முன்னாடி பிள்ளை என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும். தாய் தகப்பனும் வீட்டுல அப்படிதான் இருக்கணும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், சபையில கத்துக்க கூடாது. பிள்ளைங்களை என்ன சொல்லி நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களோ அப்படியே அந்த பிள்ளைகள் இருக்கும். நீ உருப்பிடவே மாட்டேடான்னு சொன்னீங்கன்னா உருப்பிடாமே போயிடும். எதை சொல்லி நம்ம வாயின் வார்த்தை இருந்தா ரொம்ப முக்கியம். வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பேசுறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, நாக்கின் அதிகாரத்தில் இருக்குது. அப்ப நீங்க என்ன பேசுறீங்களோ அப்படி நடக்கும். அப்ப அந்த காலத்துல அப்பா ஆசீர்வதிச்சிட்டாங்க. அந்த ஆசீர்வாதம் அவ்வளவு பெருசு. என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரோ அப்படியே அந்த பிள்ளைங்க இருப்பாங்க. இப்ப இந்த ஆசீர்வாதம் எப்பவுமே மூத்தவனை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கணும். மூத்தவனை தான் ஆசீர்வதிக்கணும். அப்புறமா தான் இளையவன் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கணும். மூத்தவனை ஆசீர்வதிக்க வேண்டியது. இப்போ எப்பவுமே ஈசாக்குக்கு வந்து யார் பிடிக்கும்? ஏசாவை பிடிக்கும். ரெபேக்காளுக்கு யார் பிடிக்கும்? வீட்டுல அப்படி நடக்கும். சின்ன புள்ளிய அம்மாவுக்கு பிடிக்கும், பெரிய புள்ளிய அப்பாவுக்கு அப்படிதான் நடக்கும். வீட்டுல அப்படிதான். எனக்குன்னா எங்க அம்மா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த இதுல கூப்பிடுவாங்க. அமைச்சு இவ்வளவு நேரம் நான் உட்காந்துருந்தேன், எனக்கு என்ன பண்ணேன் எடுத்து வந்து கொடுக்கல. இப்போ அவன் வந்தவன அவனுக்கு மட்டும் ஆமா ரெண்டு சிக்கலை பண்ணிருக்கோம். அப்படித்தானே? மூத்த பிள்ளை அப்பவே இந்த டிஃபரன்சியேஷன் எல்லாம் இருந்தது பாருங்க. மூத்த பிள்ளை இளைய பிள்ளை யாருக்கு யார் அதிகமா நேசிக்கிறது அந்த வேறுபாடுகள் அப்ப இந்த பாஷாக்கு எல்லாம் இருந்தது. ஆனா இளைய பிள்ளை ரொம்ப மூத்த பிள்ளை கவனிச்சீங்க. நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஆசீர்வாதத்தை பத்தி ஈசாக்கு ஏசாவை கூப்பிட்டு சொல்றாருப்பா, எனக்கு மரண காலம் வந்துச்சு, நான் சீக்கிரமா என்ன பண்ண சாக போறேன், நான் சாகத்து மாதிரி என்ன பண்ண போறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆனா சாப்பிட்டு தான் ஆசீர்வதிக்கிறேன். நீ போய் என்ன பண்ண, வனத்துல போயிட்டு காட்டுல போயிட்டு ஒரு நல்ல தேர்மா பார்த்து வேட்டையாடி கொண்டு வா, அது எனக்கு ருசியுள்ள பதார்த்தமா நீ செஞ்சு எடுத்து வந்தா நான் சாப்பிட்டு உன்னை என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். சாகர கிழவனுக்கு போகும்போது சாகர ருசி கேட்குது பாருங்க, சாப்பிட்டு தான் உன்னை என்ன பண்றேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கான். அப்போ இவன் போயிட்டு வேட்டையாடி கொண்டு வர போயிட்டா இது யார் ஒத்து கேட்டு ரெபேக்காக்கு யார பிடிக்கும்? ஏன்னா அவளிடத்துலதான் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டுச்சு, மூத்தவன் இளையவனை சேவிப்பா, இளையவனை தான் நான் பெரிய ஜாதியா மாத்த போறேன் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டதுனால இவன் என்ன நினைக்கிறா, அப்போ நிச்சயமா யாருதான் பெற்றுக்கொள்ளணும் அந்த ஆசீர்வாதத்தை. ஆனா ஆசீர்வாதம் யாருக்கு உரியது? ஏசாக்கிட்ட சொல்லப்பட்டுச்சு, நான் ஆசீர்வதிப்பேன், இப்ப வேட்டையாடி கொண்டு வா, செஞ்சு கொண்டு வா, நான் ஆசீர்வதிப்பேன் ஏசாக்கிட்ட சொல்லப்பட்டுச்சு. ஆனா இவன் என்ன பண்ணா, ட்ரிக் பண்ணி ஏசாவை போல ஏசாமி நல்ல வசனத்தை கொடுத்துனா
ஏசாவை போல ரோமம் உள்ளவனா ஆட்டு தோலை எடுத்து மேல போட்டு ஆட்டு மயிரெல்லாம் எடுத்து மேல போட்டு வச்சு ஏசாவை போறேன்னா ஏசா வந்து நிறைய முடி உள்ளவன், ரோமம் உள்ளவன். ரோமம் என்ன? முடி 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 உடம்பு ஃபுல்லா இருக்கும் அவனுக்கு முடி இருக்கும், தொடரும் போதே தெரியும். ஆனா யாக்கோபுக்கு ஒரு முடியும் கிடையாது. மீச கூட வரல போல்றது, மீச கூட வரல போல்றது. ஒருத்தன் ஃபுல்லா ரோமம் உள்ளவனா பிறந்திருக்கான், ஒருத்தருக்கு ரோமமே இல்லை. இப்போ முதிர் வயதானதுனால ஈசாக்கு என்ன தெரியல, கண்ணு கொஞ்சம் மங்கல் சரியா தெரியல, கண்ணு தெரியல. இது மூத்த புள்ளியா இளைய புள்ளியான்னு தெரியல. நமக்கு வந்து சத்தத்தை வச்சு தான் என்ன பண்ணுவோம், சத்தத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்னு தொட்டு பார்த்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ இவனை எப்படியாவது ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறதுக்கு ஏசாவா போல என்ன பண்ணணும், மாத்தணும். எல்லாம் சரி சொல்லுங்க, ஏசாவா மாத்தணும். யாக்கோபுக்கு என்ன கிடையாது ஆசீர்வாதம், ஆனா என்னவா மாத்தணும், ஏசாவா மாத்தினாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமாவா? அப்போ ரெபெக்காள் இந்த யாக்கோபாகிய இந்த மோசம் போக்குறவன் குதிகால பிடிக்கிறவனாங்க இவனை என்ன பண்றா, என்னவா மாத்துறா, இப்போ ஏசாவின் ட்ரெஸ் போடுறா. சொல்லுங்க, எல்லாம் சரி சொல்லுங்க, ஏசாவின் ட்ரெஸ் போடுறா, ஆட்டு தோல் எடுத்து போட்டு ஏசாவை போல முடி உள்ளவனா மாத்திரா. எல்லா இடத்துலயும் முடிய போட்டு எல்லாம் அங்கங்க போட்டு கட்டி முடிய போட்டு வச்சு அந்த இதெல்லாம் வச்சு கழுத்து அது கழுத்து வரைக்கும் போட்டு நல்லா மூட்ட. இப்போ தொட்டா யார் மட்டும் தெரியும், ஆனா பேச்சு என்ன பண்ணிடும் தெரிஞ்சிருமா? இப்போ கொண்டு போய் அப்பா கிட்ட நல்ல ஒரு ஆட்டை பிடிச்சி, வீட்டுல இருக்க ஒரு ஆட்டை பிடிச்சி சமைச்சு, இதுதான் வேட்டையாடி கொண்டு வந்த மிருகம்னு சொல்லி சமைச்சு நல்லா ருசியோடதான் சமைச்சு கொடுத்து அனுப்புறான். போயிட்டு இது கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணு, நீ வாங்கிக்கோ. உங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி, ஏசா வர்றதுக்கு முன்னாடி போய் நீ ஆசீர்வாதத்தை என்ன பண்ணு, வாங்கிக்கோன்னு அனுப்பிச்சிட்டா. உள்ள இவன் கொண்டு போறான், உள்ள போய் கொண்டு போய் கொடுக்குறான். அப்பா உங்களுக்காக நான் வேட்டையாடி கொண்டு வந்திருக்கிறேன். போய் தானே இவரை வேட்டையாடுங்க சமைச்சது யாரு, சமைச்சு கொடுத்துருக்கோம். அது கூட பாருங்க, நான் ஏசா வந்திருக்கிறேன்னு முதல்ல போய் நான் ஏசா வந்திருக்கிறேன். ரெண்டாவது நான் சமைச்சு வந்திருக்கேன், இதை சாப்பிட்டு என்ன பண்ணுங்க ஆசீர்வாதிங்க. உடனே அப்பா சொல்றாரு, கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு அப்பாவுக்கு, குரல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, குரல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, இது இளைய புள்ள மாதிரி இருக்குது. சரி, இப்போ அடுத்த கட்டம் என்ன, முதல்ல இப்போ தொட்டு பார்க்கணும். அடுத்த ஸ்மெல்லு, இவன் காட்டுல போயிட்டு வேட்டையாடி வந்தான்னா, அந்த மிருகத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தான்னா அவன் மேல வாசம் அடிக்கும், மிருக வாசம் தான் அடிக்கும் இல்லையா, மிருக வாசம் அடிக்கும். அதனால அப்பாவுக்கு நல்லா தெரியும், யார் இவன் கிட்ட வரும்போதே அப்படி கிராஸ் பண்ணும் போதே என்ன தெரிஞ்சிடும், வாசல் இவன் ஏசாதான் வரணும்னு தெரியும். இது வரைக்கும் இவன் கூடார வாசியா இருக்கிறவன் மந்தைக்குள்ள போனது கிடையாது, மந்தையை மேய்ச்சது கிடையாது, மிருகத்தை பிடிச்சது கிடையாது, வீட்டுல சமைக்கிறது மட்டும் தான் தெரியும் அவருக்கு. இப்ப இவர் மேல என்ன வாசனை வரும், அப்ப அப்பாவுக்கு வாசனை ஏற்கனவே என்ன பண்ணிடுச்சு, மூணு காரியம். ஒண்ணு என்ன, ஏசா போடுற ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் தான் என்ன இருக்கும். ரெண்டாவது ஏசாவா தன்னை காட்டணும்னா, ஒண்ணு முதல்ல ரோமம், இன்னொன்னு ட்ரெஸ் வாசனை, அடுத்தது குரல். குரல்ல ஃபெயில் ஆயாச்சு, குரல் என்ன ஆயிட்டா ஃபெயில். இப்ப மீதி ரெண்டு தான் இருக்குது, ஒண்ணு வாசனை, இன்னொன்னு ரோமம். இப்ப கிட்ட வான்னு கூப்பிடுறாரு அப்பா. யாக்கோபு எப்படி இருக்கும், கிட்ட போ 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 பக்கு பக்குன்னு. ஏன்னா நான் ஏமாத்துறது அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சாபம் பெற்றுட்டேன்னா அது சாபத்தின்படியே நான் என் வாழ்க்கை ஜெனரேஷன் ஃபுல்லா அந்த சாபம் வந்துடும். எனக்கு மட்டும் இல்ல, அது என் சந்ததிக்கே வந்துருமே. பயந்து போறான். இப்ப உள்ள போறவன் போன கிட்ட போறான், எடுத்துட்டு போறான். கிட்ட போனா வாசனை என்ன வாசனை வருது, மிருக வாசனை, ஏசாவின் வாசனை வருது, வயல்வெளியின் வாசனை வருது, வயல்வெளியின் வாசனை வருது.
சரி, இப்போ வாசனை எல்லாம் பாஸ் ஆயிட்டான். அடுத்தது என்னது? கிட்ட வா, அவங்க சொல்றாங்க. தொட்டு பார்க்கணும். கிட்ட தொட்டு பார்த்தா என்ன இருக்குது? ரோமம் இருக்குது. கை மூடு. உடனே கன்ஃபார்ம் பண்ண 2 சாட்சினால ஒரு காரியம் உறுதியாகும். அப்ப 2 சாட்சி, ஒண்ணு ரோமம் Dress, இன்னொன்னு ரோமம். ஒண்ணு Dress, இன்னொன்னு அப்ப 2 சாட்சினால ஒரு காரியம் இவன் ஏசாதான் உறுதியாயிடுச்சு. கை வச்சு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். மொத்த ஆசீர்வாதத்தையும் கொட்டிட்டாரு. மொத்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டார். இப்ப அடுத்து ஏசா வர அவரு பொண்ணு வந்து சமைக்க கொடுக்குறாரு அம்மா கிட்ட. அம்மா சமைச்சு கொடுமா. அம்மா எதுவுமே தெரியாத மாதிரி அது என்ன பண்றாங்க? சமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ வீடு உள்ள போய் பா நான் ஏசா வந்திருக்கிறேன். இவன் தைரியமா போறான் உள்ள கிட்ட. ஏன்னா அவனுக்கு தெரியும்ல, தைரியமா போறான். நான் ஏசா வந்திருக்கிறேன்ப்பா. அப்படி வந்திருக்கிறேன். நான் ஏசா வந்திருக்கிறேன்ப்பா. என்ன ஆசீர்வதிங்க. உங்களுக்கு பதார்த்தம் எடுத்து வந்திருக்கிறேன், சாப்பிடுங்க. உடனே அப்பா டவுட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்தவன் யாருடா அப்போ? அப்படின்னா பாருங்க, இதுக்கு முன்னாடி யார் வந்தாங்க? அப்பா எல்லா ஆசீர்வாதையும் கொடுத்துட்டீங்களா? ஆமாப்பா, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்ல. அழுறான் பாருங்க, அழுகுறானா. ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு வைக்கலையா நீங்க? ஒரு ஆசீர்வாதம் கூட நீங்க வைக்கலையா? மனம் கசந்து மிகுந்த சத்தமிட்டு அலறி அப்பதான் சொல்றான் அவன் பேர் யாக்கோபுன்னு வச்சது சரியாதவா? இதோட 2 தடவை என்ன பண்ணிட்டான்? புரியுதா? யாக்கோபுன்ற அர்த்தம் என்ன? குதிகால பிடிக்கிறவன் எப்படி மோசம் போகிறவன்? ஏமாத்தி மத்தவங்க எடுத்துக்கிறவன், மத்தவங்க எடுத்துக்கிறவன். அதுக்கு பேர் தான் அது யாக்கோபு. சொல்லுங்க, அதுக்கு பேர் தான் யாக்கோபு. ஓகேவா? புரியுதா? யாக்கோபுனா என்ன? இப்போ ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே நான் தான் உன்னை சிருஷ்டிச்சேன். இப்போ அப்பா அம்மா கூப்பிட்டு யாக்கோபை கூப்பிட்டு சொல்றாங்க, டேய் உங்க அண்ணன் ஒண்ணு என்ன பண்ணிடுவா? ஒண்ணு போடுறதுக்கு முன்னாடி கிளம்புடா கிளம்புடா. இப்பதான் நான் ஆரம்பம் என் அண்ணன் இருக்கிறான். என் அண்ணன் கிட்ட என்ன பண்ணிட்டு ஓடி போயிருந்து ரபேக்கா ஐடியா கொடுத்து, இந்த ஐடியாவுக்கு யாரும் சம்மதிக்கிறா? நீ சட்டம் சம்மதிக்கிற. நீ எங்கேயும் போக கூடாதுப்பா. கானானியர்ல எந்த பெண்ணையும் என்ன பண்ணாத, எடுக்காத. இந்த கானானியர்ல எடுத்த பெண்ணுங்க எனக்கு ரொம்ப என்ன பண்றாங்க, மனநோவா இருக்கிறாங்க எங்களுக்கு. ஆனா இங்க பெண் எடுக்க கூடாது. நீ நேரம் எங்க போயிட்டு எங்க இடத்துல போயிருப்பா. எங்க அண்ணா இருக்கிறான் 16ஆம்ல, லாபான் இருக்கிறான், அங்க போயிட்டு பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறான். போகும்போது யாக்கோபு பயந்து ஓடி இருப்பாங்க. பயந்து ஓடி இப்போ எந்த பள்ளியோட போறாங்க? இது அது அவனா வச்ச காரியமா? இல்ல. எத்தனை பிறந்த மோசம் போக்கனா பிறந்தது அவன் இல்ல. ஆனா இப்ப யார் ஆயிட்டாங்க? அதான் யாக்கோபை பார்த்தாங்க கேட்டாரு, யாக்கோபுன்னு கூப்பிடுறதுனால நீ மோசம் போக்குறவன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். நீ மோசம் போக்குறவன் தான் அவன் தானே. உன்னை சிருஷ்டித்தது யார் தான்? யாக்கோபை பறக்க வச்சது யாரு? அவன் ஏமாத்துறது தெரியும். ஏமாத்தவனு தெரியுமா? மோசம் போக்குவனு தெரியுமா? ஆனா சிருஷ்டித்தது யாரு? நீ யாருன்னு தெரிஞ்சுதான் உங்க உலகத்தை உங்களை பறக்க வச்சிருக்க. நீ யாருன்னு நல்லா தெரியும். நீ என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். என்ன பண்ணுவீங்க தெரியும். உங்களை சிருஷ்டித்தது நான் தான். ஆமென். நான் தான் உங்களை சிருஷ்டித்தது. யாக்கோபே அப்படின்னு யாக்கோபேன்னு கூப்பிட்டாவே புரிஞ்சுக்கணும் நம்ம யாருன்றது. பழைய வாழ்க்கை நம்ம யாருன்றத தெரிஞ்சுக்கணும். அதனால கூப்பிடுற எப்பவுமே ஆண்டவர் நம்ம யாருன்றத முன்னாடி கொஞ்சம் ஞாபகப்படுத்தும். டேய் எங்கிருந்து வந்தன்றத நினைச்சுப்பேன். யாக்கோபே அப்படின்னாருன்னா நான் பாதிதாண்டவே நான் ஏமாத்துவதா ஆண்டவர். ஆனா இப்போ இப்படி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓட்டவனுக்கு அங்க என்ன நடந்துச்சு?
அங்க அவன் ஏமாத்தனானா ஏமாந்தான். ஏமாந்தான். இங்க 2 முறை ஏமாத்தினா அங்க 2 தடவை ஏமாந்தான். 7 வருஷம் ஆடு மேய்டான்னு சொல்லி ஆடு மேய்க்க வச்சு 7வது வருஷம் பொண்ணு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவன் கேட்ட பொண்ணு கொடுக்காம, ஆனா இவன் மேய்ச்சது யாருக்காக? ராகேலுக்காக ஆடு மேய்ச்சா லேயால கொண்டு வந்து கொடுத்தாங்க. நைட்டு லேயால உள்ள அனுப்புறாங்க. காலையில விழுந்து எரிஞ்சு பார்த்தா யார் இருக்குதாங்க? ராகேல் தான் இருப்பான்னு நினைச்சு காலையில பார்த்தா லேயா. இப்ப யாக்கோபு போயிட்டு இருக்கோம். நான் என்ன விதைச்சனோ அதுதான் சொல்ல வரப்ப கை போட்டு சொல்லுங்க. யாக்கோபு, நீ யாக்கோபா வாழ்ந்துருந்தாங்க. நீ என்ன விதைக்கிறீங்க? அதுதான் நீ யாக்கோபா இருந்தா நீ என்ன விதைக்கிறது அதுதான். அவன் அவன் நீ நம்ம யாரும் கர்த்தர் நீதி உள்ளவர். நம்ம மேல நல்ல கவனிங்க. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன் ஏமாற்றப்படாமல் இருந்தானா? தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவனை ஏமாற்றப்படுறதிலிருந்து தடுக்கல, அவனை காப்பாத்தல. ஆசீர்வாதம் உள்ளவன் தான். யாருடைய ஆசீர்வாதத்தை உடையவனா இருக்கிறான்? ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை இவன் மேல உடையவனா இருக்கிறான். ஆனா இவன் ஏமாற்றப்படுவதிலிருந்து தப்புவிக்கப்பட அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு உதவல. நல்லா புரிஞ்சுக்கணும். தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவனை காப்பாத்த முடியல. ஆனா இப்படி முதல் தடவை ஏமாத்தினா திருப்பி 7 வருஷம் என்ன பண்ணாரு? ராகேலுக்காக ஆடு மேய்ச்சாரு. அதுக்கப்புறம் ராகேல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பரிவாரம் உள்ளவனா மாறா. இப்போ ஆடுகள் எல்லாம் பெருகுது. லாபான் இதை பார்த்து என்ன பண்றான்? சம்பளத்தை 10 முறை மாத்துறான். 2 முறை ஏமாத்தப்பட்டாங்க. 2 தடவை ஏமாத்தப்பட்டாங்க. எப்படி? 1 லேயால கொடுத்து ஏமாத்தனா, இப்ப சம்பளத்தை கரெக்டா கொடுக்காம சோ நான் 2 முறை ஏமாத்தினா, நானும் 2 முறை ஏமாத்தினா. சொல்லுங்க, நீ 2 முறை ஏமாத்தினா 2 முறை ஏமாந்து போற. நீ என்ன நினைக்கிறீங்களோ நீ யாரா இருந்தாலும் சரி, அது நீ ரொம்ப ஆண்டவர் நெருங்கி நானும் இப்படி அப்படி நான் ஆண்டவர் நானும் இப்படின்னா கூட அவர் நீதி விடுவேன். நம்ம என்ன பண்ணமோ அதுக்கு ஏற்ற பலனை அவர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட இருந்து தப்பிக்க மட்டும் முடியவே முடியாது. நம்ம என்ன விளைக்கிறோம் அது அதுதான். நம்ம ஏமாத்தணும்னா ஏமாந்துதான் போகும். ஆமென். சோ யாக்கோபை பத்தி சொல்லும்போது 2 முறை ஏமாத்திட்டு வந்தாலும் அவன் 2 முறை ஏமாற்றப்பட வேண்டியதாக இருந்துச்சு. 2 முறை ஏமாற்றப்பட்டான். இப்போ அங்க இருந்து கிளம்பி 2 பரிவாரம் உள்ளவனா கிளம்பி வரான். போகிற நேரத்துல உள்ள என்ன வருது? எனக்கு பயம் வந்து எப்படியும் ஒரு நாள் எப்படியும் ஒரு நாள் ஏன் புத்திர பாகத்தை கூழுக்கு விட்டு வாங்கிட்டேன். ஆசீர்வாதம், அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டேன். இதுக்காக என் மேல அவன் எப்படி இருப்பான்? கண்டிப்பா என்ன கொன்னே போட போறான்னா வந்தா பயத்தோடு வரான். யாபோக்கு ஆற்றங்கரையில வந்த உடனே தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் முன்பு அனுப்பிட்டு விட்டு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறான். என்னை நீர் ஆசீர்வதித்தார் நான் உண்மை சொல்லுங்க. தகப்பனுடைய ஆசீர்வாதம் நம்ம காப்பாற்ற அவன் புரிச்சுக்கிட்டான். தகப்பன் ஆசீர்வாதம் ஏசா கட்டணம் என்ன பண்ண போறது இல்ல. தகப்பனுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால அங்க ஏமாற்றப்படுறது என்ன பண்ணப்படல. நான் ஏமாற்றதான் பட்டேன். நிறைய ஏமாந்து போனேன். I was always a failure. ஆனா கர்த்தர் கூட இருந்து அவனை பெருக பண்ணாரு. ஆமாவா? பெருக பண்ணாரு. ஆனா ஏமாற்றப்படுறது என்ன பண்ணாரு? காப்பாத்தல. ஏன்னா இப்ப எந்த ஆசீர்வாதத்தோட வந்திருக்காங்க? தகப்பனுடைய ஆசீர்வாதத்தோட வந்திருக்கான். இப்ப அவனுக்கு புரிஞ்சிச்சு, தகப்பன் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். நான் கேட்கிறேன், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை உடையவனா தான் இருக்கிறான்.
கேட்கிறான், தகப்பன் யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே. அவனை பத்தி அபிமெலேக்கு சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு வந்து சொல்றான்ல. அப்ப கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இவனை ஆசீர்வதிக்கும் போது அப்ப கர்த்தரால் தானே இவன் ஆசீர்வதிக்கப்படுறான். இப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தவன் அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வச்சே தன்னை பாதுகாக்கணும்னு நினைச்சப்போ அவனால பாதுகாக்க முடியல. இப்ப அவன் புரிச்சுக்கிட்டான், ஒண்ணு எனக்கு நீங்க ஆசீர்வாதம் எங்க ஆசீர்வாதமா இருக்கும், தகப்பனுடைய ஆசீர்வாதம் எங்க ஆசீர்வாதமா இல்லங்க இருக்காது. உலகத்துல அப்பாவோ அம்மாவோ நம்முடைய மூதாதையர்களோ பாட்டணும் கூட்டணும் அவங்க வச்சுக்கான சொத்து அது இது இதெல்லாம் ஆசீர்வதிக்காதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம். என்னோட அவர் வேதனைய யாக்கோபுக்கு புரிஞ்சிச்சு. நீங்க என்ன ஆசீர்வதித்தால் வழிய நான் அப்ப என்ன ஆசீர்வாதம் வேணான்றான் அவன் புரிஞ்சுட்டான். நான் ஏமாத்தி வாங்கின எனக்கு ஏமாத்தி வாங்கின சேஷ்ட புத்திரபாவம் எனக்கு நான் 4 நேரத்துக்கு கொடுத்துறேன் சரியா சொன்ன மாதிரி. இப்ப அவன் சொல்றான், எனக்கு இது வேண்டாம், எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். நீ கேட்க மாட்டோம். இந்த உலக ஆசீர்வாதத்தை நான் எதிர்பார்க்கல. சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க. இந்த உலக ஆசீர்வாதத்தை நான் எதிர்பார்க்கல. உலக ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கல. உங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கல. உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். உங்க ஆசீர்வாதம் இருந்ததுன்னா உங்க ஆசீர்வாதம் இருந்தா எது இருந்தாலும் பரவாயில்ல, எது இருக்குதோ இல்லையோ உங்க ஆசீர்வாதம் எனக்கு இருந்தா போதும். இந்த உலகத்தை என்னால வாழ முடியும். இந்த உலகத்துல உங்களுக்காக சாட்சியா வாழ முடியும், சந்தோஷமா வாழ முடியும், சமாதானமா வாழ முடியும். நீங்க எங்கூட இருந்து ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கேட்டா பாருங்க, அப்பதான் அவர் கேட்கிறாரு, உன் பேரு என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டாரா? 32வது அதிகாரம் 27வது வசனம். அவர் உன் பேர் என்ன என்று என்ன செய்ய சொல்லுங்க. பேர் என்னன்னு கேட்டாரு. இப்ப கர்த்தர் உங்களை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்கிற. உன் பேர் என்ன? பேர்ல என்ன வச்சு நீ ஏமாற்றப்பட்டியோ நீங்க கர்த்தர் உன் பேரை மாத்தணும். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, இனி அப்பொழுதாக இனி சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இனி இனி அதுவரை நீ மோசம் போக்குறவன், அதுவரை குதிகால பிடிக்கிறவன், மத்தவன் கால வாழ்றவன், ஏமாற்றப்பட்டவன், தோல்வி அடைஞ்சவன், ஏமாற்றப்பட்டவன் நீ. ஆனா இனி நீ யாக்கோபு இல்ல, இனி நான் உன்னை இஸ்ரவேலா. ஏசாயா 43:1 இப்பொழுதும் இப்ப படிக்கும் போது எப்படி படிக்கலாம்? அப்போ யாக்கோபேன்னு சொல்லும் போது என்ன யோசிக்கிற நீங்க? மோசம் போக்குறவன், ஏமாத்துறவன். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவன் நான் தான். சில பேர் சிருஷ்டிப்பை குறித்து கவலைப்படுறீங்க. நான் இப்படி இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்ல, நான் ஏன் உலகத்துல இப்படி பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன். எரேமியா அப்படிதான் சொன்னா. 20வது அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. எரேமியா பாருங்க, எரேமியா 20வது அதிகாரம் வாசிச்சு பார்க்கலாம். நான் சொல்றேன் பாருங்க. Thank you Jesus. அதிகாரத்துல கடைசி வருஷம் பாருங்க. அது மாதிரி என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்னென்னைக்கு பிரவேசியாத சூளுமாய் இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலேயே நான் செத்திருந்தா, கர்ப்பத்திலேயே நானு கொலை செய்யப்பட்டிருந்தா. இப்படி எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? யாக்கோபு இப்படி யோசிச்சிருப்பார்ல, நான் பிறக்காம இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கேன்.
நான் ஏன் அவளை கஷ்டப்படுறேன்? யோபு அப்படிதான் சொல்றேன். யோபு புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 33:28 வாசிங்க. யோபுல 3 அதிகாரம் 3 அதிகாரத்துல வாசிங்க. 11. வாசிங்க 11. நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன? நல்லதான் பேசுவாங்களா பார்த்தா எல்லாம் புறப்பூச்சே பேசுறாங்க. என்னன்னு வளர்ந்து கல்யாணம் ஆகி 10 பிள்ளைங்களை பெற்று அந்த 10 பிள்ளைங்க ஒரே நாள்ல செத்து இருக்கிற சொத்தெல்லாம் போய் இப்ப சொல்றது என்னது? நான் பிறகாம இருந்திருந்தாவே ரொம்ப லேட் பண்ணி பேசுறது அனுபவிச்சதுனால. இப்ப யாக்கோபுக்கு ஏமாற்றப்பட்ட உடனே 2 முறை ஏமாற்றப்பட்ட உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? முகநாடி எல்லாம் மாத்தி பேசுறான் லாபான். நேற்றைய முந்தின தினம் போல முகம் இல்ல. அப்ப எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? நான் உன்னை நம்பித்தான் ஏன் வந்தேன்? எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட தான் என்ன அனுப்பிச்சாங்க. 20 வருஷம் நான் உங்க என்ன பண்ணேன்? சேவிச்சேன், எல்லாம் பண்ணேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? ஒருவேளை வாழ்க்கை நீ ஏமாற்றப்பட்டவங்களா இருக்க. நீ நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னா இருக்கும். இன்னைக்கு கரெக்டா சொல்றாரு, உன் பேரை நான் மாத்தணும், உன் பேரை நான் மாத்தணும் விரும்புறேன். இனின்ற வார்த்தை வந்துருச்சு. இனி மோசம் போக்குறவன், குதிகாலை பிடிக்கிறவன் அல்ல, நீ இஸ்ரவேல். நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுங்க. இஸ்ரவேலா நம்ம அதிகமா 43:1 வாசிக்கலாம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலே. ஐயா, உன்னை யாக்கோபா கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு உன்னை இஸ்ரவேலா உருவாக்கணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. அவங்க கேட்க சொல்லுங்க, நீ யாக்கோபா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். உன்னை சிருஷ்டிப்பு வேணா யாக்கோபா இருக்கலாம். உன்னை சிருஷ்டிப்பு வேணா மோசம் போக்குறவனா, ஏமாற்றப்படுறவனா, வாழ்க்கையில தோற்றுறவனா, தோல்வி கண்டவனா நீ இருக்கலாம். ஒரு சிருஷ்டிப்பு அப்படி இருந்திருக்கலாம். ஆனா உன்னை கர்த்தர் சிருஷ்டிப்பின்படியே சிருஷ்டிப்பிலேயே ஏமாற்றுறவனாவே விட கர்த்தர் விரும்பல. இப்ப கர்த்தர் உன்னை எப்படி மாத்தணும்னு விரும்புறாரு? சொல்லுங்க, இஸ்ரவேலா. இஸ்ரவேலா உருவாக்கணும்னு விரும்புறாரு. உருவாக்குறதுனால அப்ப நீ யாக்கோபுல இருக்கிற ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலா உருவாக்கணும்னு விரும்புறேன். சொல்லுங்க, உருவாக்கப்படுறதுல கர்த்தர்கிட்ட உருவாக்கப்பட ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க இஸ்ரவேலா உருவாக்கப்படுவீங்க. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் யாரு? தனக்கு சொந்த ஜனம், தான் அவரை தேர்ந்தெடுத்த சொந்த ஜனமா, தனக்கு சுதந்திரமா கர்த்தர் இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உபாகமத்தின் புத்தகத்தில் நீங்க அதை வாசித்து பார்க்கலாம். பாருங்க, உபாகமத்தின் புத்தகம் சுதந்திர ராஜ்யமா கர்த்தர் நம்மள என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டாரு அப்படின்னு இருக்குது. ஏழாம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ யாரு? பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலுக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள் என்ன? அது உபாகமம் 28 பார்க்கலாம். உபாகமம் 28 பாருங்க. முதல் வசனத்திலே வாசித்தீங்கன்னா நிறைய இருக்கும். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிறோம், தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சந்நிதிக்கு சத்தத்திற்கு உண்மையா செவி கொடுப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக நீ உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்க கர்ப்பத்தின் கனியும். இப்படி ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் மேல என்ன பண்ணிட்டே இருக்கு? 14ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதம். எல்லாம் செஞ்சிருக்க 14ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கிற இஸ்ரவேல்னா யாரு? அந்த இஸ்ரவேலுக்காக காண்பிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எப்படிப்பட்டது?
பாலும் தேனும் ஓடுகிற இடம். ஆமென். அது மலை தேசம், மலை தாழ்ச்சியான, தாழ்ச்சி இல்லாத தேசம், மலை தாழ்ச்சி இல்லாத தேசம், மலைகள் உள்ள தேசம். அதுல இரும்பு, செம்பு இதெல்லாம் இருக்குதா அந்த மலைகள்ல. பொண்ணு, வெள்ளி எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு இடம். கர்த்தர் பார்த்து வைத்த இடம். சொல்ற நான் பார்த்து வைத்த இடம், நான் பார்த்து வச்சேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. கைப்பிடிச்சு சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க. இஸ்ரவேலான சரி உன்னை உருவாக்குறதுதான் உன்னை யாக்கோபா படைச்சேன். இதாவ மாத்துறதுக்கு. ஆமென் ஆமென். வரப்பிலேயே நீ இஸ்ரவேலா இருந்ததுன்னா நான் கையிலே பிடிச்சிருக்க முடியும். யாக்கோபு மட்டும் இஸ்ரவேலாவே படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான்னு வச்சுக்கீங்களேன். ஏசாவா சரி யாக்கோபா இருந்ததுனாலேயே சேஷ்ட புத்திர பாகத்தையும் அப்பாவின் ஆசீர்வாதத்தையும் வாங்கினவன் மறுபடியே இஸ்ரவேலா இருந்ததுனால வச்சுக்கீங்களேன். இப்ப பக்கத்துல பாசம் அதனால தான் நீங்க இப்படி பறந்து இருக்கிறீங்க. ஏன் பிறப்பிலே உங்களை நல்லா படிக்கல தெரியுமா? ஆனா கர்த்தர் பிறக்கும் போது எப்படி படிச்சாரு? மனுஷனை செம்மையானவனா படிச்சார். அவன் அநேக உபாயம் தந்திரல அவர் சிஸ்டிப்ல குறையே இல்ல. நம்மளாம் அப்படி மாறிட்டோம், யாக்கோபா நம்ம மாறிட்டோம், நாமளா தெரிந்து கொண்டோம், நாம அப்படி யாக்கோபா மாறிட்டோம். ஆனா அவர் யாக்கோபா இருக்கணும்ன்றது விருப்பம் இல்ல, அவர் நம்ம இஸ்ரவேலாய் உருவாக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அல்லேலூயா. கைப்பிடிச்சு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கர்த்தர்கிட்ட யாக்கோபா ஒப்பு கொடுங்க, இஸ்ரவேலா மாற்றுவா. யாக்கோபு சொன்னா உங்க ஆசீர்வாதம் தான் வேணும். போய் சரணடைஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட இரவெல்லாம் போறான். நம்ம இரவெல்லாம் என்ன பண்ணிருப்போம்? பாவம் பண்ணது உண்மைதான், ஏமாற்றி வந்தது உண்மைதான், 2 முறை ஏமாற்றுறது உண்மைதான். தகுதி இல்லாத ஆளு எப்படி பாடுறது? பாடத்துக்கு தகுதி கொடுத்துக்கிறாருல, நான் இங்க இருக்க தகுதி இன்னும் கூட எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஏசா யாரு? இப்ப ஏசாவை பத்தி படிப்போம். ஏசா எப்படிப்பட்டவன்? அப்பா சொன்னதுக்கு அப்படியே படிச்சானா? அப்பா சொன்னதுக்கு அப்படியே கீழ்படிச்சானா? சொந்த காலம் போய் இது வீட்டுக்கு கொடுக்குறான், வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வீட்டுக்காரன் உழைச்சானா? தனக்குன்னு சேஷபுத்திர கூட வைக்காம கொடுத்துட்டான். நல்லவன் ஆயிட்டியா? அவன் நல்லவன் தானே? பாருங்க அவன் யாரு? அப்ப ஏன் அவன் வெறுத்தேன் சொல்லுங்க. உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கிற உடனே உன் மேல அவன் நேசத்தை வச்சிருக்க. உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கிற பத்தியா? நீ நீ ஒப்பு கொடுக்கிற பத்தியா? உன் மேல ஒரு நேசத்தை வச்சிருக்க. யாக்கோபை நான் சிநேகிக்கிறேன், ஏசாவை வெறுத்தேன். யாக்கோபு இளைஞனா இருக்கும் போதே அவனை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஓசியா இல்லையா? ஓசியா 11:1. இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது. இப்போ யாக்கோபேன்னு அட்ரஸ் பண்ணவர் இப்ப எப்படி அட்ரஸ் பண்றாரு? இஸ்ரவேல். அத பாருங்க. இந்த உலகம் நம்ம வச்ச பேரை வச்சு பேர் சரிதானே? அவன் யாக்கோபுன்றது
சரிதான், இதோட நம்ம 2 தடவை பண்ணலாம். அப்போ இப்போ ஏசாவுடைய பார்வையில யாக்கோபு யாரு? உலகத்துக்கு என்ன நம்மள பழைய வாழ்க்கை, பழைய பாவங்களை சொல்லி காட்டுற ஒரு உலகம் அந்த உலகம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. யாக்கோபுன்னு கூப்பிட்டாலும் நம்ம இஸ்ரவேலன் தான் இருக்கிறாரு. இஸ்ரவேலே, யாக்கோபே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே. இஸ்ரவேலே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே. நான் உனக்கு துணை. இஸ்ரவேலே, அப்போ எப்படி இருக்கிறோமோ அப்படி அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவர் விரும்புகிற இஸ்ரவேலா கர்த்தர் நம்ம மாத்தணும். எப்படி எப்படி யாக்கோபு எழுதின ஒவ்வொருத்தான் இந்த இரவெல்லாம் கர்த்தரோட போராடுறாங்க. எப்படி போராடுறாங்க? என்ன ஆசீர்வதித்தார் ஒழிய இதையே மட்டும் சொல்லியிருப்பாங்க, இது மட்டுமா சொல்லியிருப்பாங்க, அடுத்த மொத்தத்தையும் நம்ம பண்ணிருக்கோம். இதுதான் என் வாழ்க்கை ஆண்டவரே. ஆனா இப்ப எனக்கு ஆசீர்வாதம் வேணும். நீங்க என்ன ஆசீர்வதிச்சா இந்த இடத்துக்குள்ள விட்டு உங்களை நான் போக வேணும். இல்லைன்னா உங்களை நான் விட மாட்டேன், போக விட மாட்டேன். கர்த்தர் அவன் தொட சங்க தொட்டாரா காது மரண நாள் மட்டும் அவன் வந்து நோண்டி நடந்தான். மரண நாள் மட்டும் நோண்டி நடந்தான். அது எதுக்கு? தண்டனை அனுபவிச்சுதான் அதுல இருந்து விளக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது ராசா. விலகே நம்ம பண்ணதுக்கு அனுபவிச்சுதான் ஆகும். தண்டனை கொஞ்சம் கம்மி. கொல்ல பண்ணப்படாம நோண்டி வேணா நடந்துக்கும். சாகாம இரு, ஆனா கொஞ்சம் நோண்டி வேணா நடந்துக்கும். புரியுதா சொல்றது? புரியுது, சத்தியத்துக்கு புரியுது. புரியுதா? பண்ணதுக்கான தண்டனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா தண்டனையால கொஞ்சம் குறைக்கிறார். மட்டாய் நினைக்கிறார். அவரு ஒரு வாட்டி நம்முடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு, திரும்ப நினைக்கிறது இல்ல, திரும்ப நினைக்கப்படுறது இல்லை. அவருடைய பார்வைக்கு வரதே கிடையாது. இப்ப நம்ம எப்படிதான் பாக்குறோம்? நம்மள யோசிச்சு பாருங்க. நான் யாக்கோபு தான், ஆனா தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு என்னவா மாத்தினாங்க? அது போலதான் நான் பாவிதான், ஆனா இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு என்ன இயேசுவா மாத்துறதுக்கு, இயேசுவையே வஸ்திரமா தரிக்கிறதுக்கு என்னை கொண்டு போய் ஞானஸ்நானம் ஒண்ணு கொடுத்து அவரை வஸ்திரமா தரிக்க வச்சு அவருடைய வாசனை, கிறிஸ்துவின் வாசனைய எனக்குள்ளிருந்து விளங்க பண்றதுனால நான் சாபத்தை அல்ல ஆசீர்வாதம் உடையவனாக மாற்றப்பட்டேன். இப்ப ஆண்டவர் என்ன பார்த்து யாக்கோபேன்னு கூப்பிடல, கூப்பிடுற. இப்படிதான் நீங்களும் நானும் விசுவாசமாகத்தான் எல்லாரும் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆமென். ஆபிரகாம் உள்ளதுதான் யாக்கோபு தான். அந்த யாக்கோபு தான் இஸ்ரவேலா மாறினா. அந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அந்த யாக்கோபின் சந்ததியில் தான் இயேசு வந்தாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றவர்கள் எல்லாருமே பிரஜையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு பிள்ளையாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்து என்னை இஸ்ரவேலா என்னை உருவாக்குறாரு. சொல்லுங்க, என்னை இஸ்ரவேலா உருவாக்குறாரு. இப்ப குயவன் கையில கேட்ட பாண்டம் கெட்டு போச்சு. ஆனா குயவன் அதை மறுபடியும் வேறே பாண்டமா என்ன பண்ணாரா? பண்ணுஞ்சாரு. இப்போ இயேசு கர்த்தர் சொல்ற வார்த்தை பாருங்க. இப்ப கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி குயவன் அணிந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிடுச்சு. அப்போது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாக எப்படி பார்வைக்கு முதல்ல யாக்கோபு தன் பார்வைக்கு ஏற்றபடி வாழ்ந்தான். ஆமாவா? தன் பார்வைக்கு ஏற்றபடி எப்படி
கூடு விட்டு சேர்க்கப்பட்ட பணத்தை வாங்கிடலாமா? கனவா போய் ஆசீர்வாதத்தை வாங்கிடலாமா? தன் பார்வைக்கு சரிவா வாழணும்னு நினைச்சவன் கையில என்ன ஆயிட்டான்? கெட்டு போயிட்டான். ஆனா இப்போது ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ உன் பார்வைக்கு இல்லப்பா, என் பார்வைக்கு. சொல்லுங்க, கர்த்தருடைய பார்வைக்கு சரியா கண்டபடி அதான் பண்ணானா? எப்படி கண்டபடி வேறனது திரும்பவும் வேறே ஆண்டவன். அப்ப யாக்கோப இனவாக்குறாரு. இஸ்ரவேலா அதே களிமண் தான், கெட்டு போன அதே களிமண் தான், அதே யாக்கோப தான். ஏமாத்திர அதே யாக்கோப தான் ஆசீர்வதிச்சா மாத்தினார். ஏன் மாத்தினாங்க? கொலைக்கார மோசே, அதே கொலைக்கார மோசையை தான் என்னமா அனுப்புனாரு உள்ள எகிப்துக்கு எல்லாம் அனுப்புனாரு. தீர்க்கதரிசியா லட்சம் அனுப்புனாரு. அதே தானே, அதே ஆளு தானே, அதே ஆளு தானே. இன்னைக்கு அதே ஆளா இருக்கு. நம்ம தான் கொஞ்சம் அப்பப்ப பல்கடிக்கிறோம்ல, இப்படி அப்படி அப்படி இப்படி இருக்கிறோம். நம்மளதான் என்னவா ஆகணும், உருவாக்கணும் விரும்புறாரு. பகவான் சொல்ல உண்டாக்கினேன்னு அவர் சொல்லல, உருவாக்குறேன். அவனை உருவாக்கணும்னு விரும்புறேன். சொல்ல உருவாக்க, அவனை உருவாக்கணும்னு விரும்புறேன். எப்படி உருவாக்கணும்னு விரும்புறாரு? இஸ்ரவேலா. சொல்லுங்க இஸ்ரவேலா, இஸ்ரவேலா, இஸ்ரவேலா. சொல்லுங்க இஸ்ரவேலா, இஸ்ரவேலா, இஸ்ரவேலா உருவாக்கணும். இஸ்ரவேலா ஆயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. இப்போ இன்னும் நீ இஸ்ரவேலா முழுசுமா ஆகல. உருவாக்கிட்டே இருக்கிறேன், உருவாக்கிட்டே இருக்கிறேன், உருவாக்கிட்டே இருக்கிறேன். அப்படி இருக்கிறதுல நிற்கலாமா? கண்ணு மூணு கஞ்சிபிக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு கத்தோடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம், அப்படி குடும்பத்தை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் அக்கறைப்படுத்துறேன். இப்போ யாபோக்கு ஆற்றங்கரையில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கங்க. யாபோக்கு ஆற்றங்கரைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இது போர்க்களம், இது போர்க்களம். இந்த ஜெப இந்த இடம், இது வந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம்ல, இந்த ஜெபிக்கிற இடம் இது எப்படிப்பட்டது? ஒரு போர்க்களம். அவரோடு சேர்ந்து போராடுற ஒரு களம், போராடுற களம். என் ஆசீர்வதித்தால் வழியை அவனை போக விட மாட்டான். நான் யாக்கோபுன்றது எனக்கு தெரியும். நான் யாக்கோபா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியாது. யாக்கோபா இருந்து எவ்வளவு நான் கஷ்டப்பட்டுட்டேன். என்னை ஏமாத்து வேலை ஏமாத்திட்டேன், நிறைய என்னை ஏமாத்திட்டேன். ஒருவேளை வாழ்க்கையில நீங்க ஏமாந்து போனவங்களா இருக்கலாம், நிறைய ஏமாற்றப்பட்டவங்களா இருக்கலாம். சில பேர் யோசிச்சு பாருங்க, என் மாட்டியே இப்படி நடக்கும், என் மாட்டியே இப்படி நடக்குது, என் மாட்டியே இப்படி நடக்கும். நான் நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கேன். எனக்கு என் வாழ்க்கையிலேயே அப்படி நடக்குது. ஏன் இப்படி போராட்டம், ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை, ஏன் இந்த சண்டை, ஏன் எல்லாரும் வெறுக்கிறாங்க? நான் எப்படி இருக்கிறோம் அதை வச்சுதான் இந்த உலகம் வெறுத்ததே இல்லை. பேசுது, நீ யாக்கோபு, உன் பேருக்கு சரியானபடிதான் நீ நடக்கிற, நீ அப்படிதான் இருக்கிற, நீ ஏமாத்துற, நீ மோசம் நோக்குற எல்லாம் சொல்லி உலகம் நம்மை உடைக்கலாம். ஆனா இப்படி பிறந்தது நம்முடைய காரியங்கள். நம்மள நினைச்சு பிறந்தோம் இல்லையே, சிருஷ்டித்ததான் ஒரு உண்டு. யாக்கோபா ஒரு வேலை சிருஷ்டித்து இருக்கலாம். ஆனா யாக்கோபாவே வாழணுன்றது அவருக்கு விருப்பம் இல்லை. இஸ்ரவேலா மாத்திரம் விரும்புகிறார். கையை உயர்த்தி அந்த சமூகத்தில் அப்படி சமூகத்தை சொல்லும், கையை உயர்த்தி இருக்கிற வண்ணமா அப்படியே கொடுக்குறப்பா. நான் ஏசாவை ஏமாத்தணும் தெரியும். ஏசாவை போல மாறி வேஷம் போட்டு எத்தனையோ வேஷம், நல்லவெல்லாம் வேஷம் போடுறோம். ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு, மற்றவங்கிட்ட நல்ல பேர் சம்பாதிக்கிறதுக்கு வேஷமா வாழ்றோம், வேஷமா வாழ்ந்து போறோம். ஏசாவை போல வேஷம் போட்டு போனோம். இந்த யாக்கோபு அப்பாவின் ஆசீர்வாதம் வாங்குறது, நல்ல பேரை சம்பாதிக்கிறது, எத்தனையோ மூலமாக ஏமாத்திருக்கிறோங்க. அந்த சமூகத்தில் நான் வேஷம் போட்டது உண்மை, நான் வேஷமா திருப்பது உண்மைதான். வேஷமா வாழ்ந்தது உண்மைதான். ஆனா நான் ஏமாத்தி வாங்கினதெல்லாம் எனக்கு கரை சேர்த்துக்க முடியும். நான் ஏமாத்தி வாங்கினதெல்லாம் Thank you, Jesus. Thank you, Lord.
களிமன்னா கொடுத்தே ஆண்டவரே, என் சித்தமல்ல உன் சித்தம் நான் தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இஸ்ரவேலா, உருவாக்குமே உருவாக்குமே. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்லும்போது சொல்றார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய். நான் எப்படியோ அப்படிதான் நீ இருக்கணும்னு விரும்புறேன். அதான் இஸ்ரவேல். கர்த்தர் எப்படியோ, இயேசு எப்படியோ அப்படியே தான் இந்த உலகத்துல நம்மளும் வாழணும். அதான் இஸ்ரவேல். இஸ்ரவேலாக உருவாக்கணும். இயேசுவை போல நம்மை உருவாக்கணும். இயேசுவை போல நம்மை உருவாக்கணும். இயேசுவை போல நம்மை உருவாக்கணும். இயேசுவை போல நம்மை உருவாக்கணும். அவர் பார்த்து சொல்றார், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. உயவரே உம் கையில் களிமன்னா கொடுத்தே ஆண்டவரே.
Thank you, Jesus. 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 Thank you, thank you, thank you, Lord. கொஞ்ச நேரம் போறோம். கொஞ்ச நேரம் ஜெபத்தில் கர்த்தர் நம்மை ஆவியானவர் நம்மை நடத்த போகிறோம். வேண்டுதலின் ஆவியானவருக்கு வந்திருக்கிறார். வேண்டுதலின் ஆவியானவர் வந்திருக்கிறார். கேட்கலாமா? யாக்கோபு கணக்காக மட்டும் நிற்கிறார். சந்ததிக்காகவே நின்றார். எனக்காக மட்டும் அவன் நிற்காம தன் சந்ததிக்காக என் ஆசீர்வதித்தார். ஒளி நான் உன்னை போக்க விட, நான் யாக்கோபுவை வாழ்ந்ததெல்லாம் போதும், ஏமாற்றப்பட்டதெல்லாம் போதும், எனக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தான் அனுப்புகிறேன். என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் உண்மை சேவிக்கிறவர்களா மாறணும். கேட்கலாமா? கேட்கலாமா? ஒருவேளை உங்க சந்ததி நிறைய பேர் மாற்றப்படாமல் இருக்கலாம், ரசிக்கப்படாத அநேகர் இருக்கலாம், உங்க சந்ததியாக இருக்கலாம். சொல்லலாமா? என் சந்ததி ஆண்டவரை சேவிக்கணும், என் சந்ததி ஆண்டவரை சேவிக்கணும். கேட்கலாமா? கேட்கலாம். கேட்க வாய்த்து பேசலாம். அந்த என் சந்ததி ஆண்டவரை சேவிக்கணும். ஒருமுகப்படுத்துகிறார், ஒருமுகப்படுத்துகிறார், ஒருமுகப்படுத்துகிறார். சபைக்காக சபைக்காக ஒவ்வொரு மக்களும் ஏசாவாய் வேஷம் தரிக்கப்பட்டவர்களாக அல்ல, இருக்கிற வண்ணமாகவே யாக்கோபாகவே கத்தரில் ஒப்புக்கொடுக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கலாம். கையை உயர்த்தி வருகிறத வைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கலாம். சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பம் ஏசாவை போல வேஷம் போட்டு அல்ல, ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஏசாவை போல வேஷம் போட்டு அல்ல, இருக்கிற வண்ணமாகவே. யாக்கோபு சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் நம்மை போகவில்லை, நீங்க தான் என்ன ஆசீர்வதித்தால்
நான் வேஷம் போட்டு ஆசீர்வாதத்தை வாங்க விரும்பல. நான் ஏமாற்றப்பட்டதெல்லாம் போதும். கர்த்தருடைய கரம் நம்ம நிரப்புகிறார், நம்ம தொடுகிறார். ஒவ்வொரு குடும்பத்தை அப்படியே ஒப்படைக்க பார்க்கணும். சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்படைக்கலாம், ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்படைக்கலாம். நான் இப்ப யாக்கோபா நிக்கிறேன், இந்த யாக்கோபா ஆற்றங்கரையில யாக்கோபா நிக்கிறேன். நான் யாக்கோபா நிக்கிறேன், நான் யாக்கோபா நிக்கிறேன். என் குடும்பத்துக்காக, என் சந்ததிக்காக, என் சபைக்காக, என் தேசத்துக்காக யாக்கோபா நிக்கிறேன், யாக்கோபா நிக்கிறேன். போராடலாமா? அந்த சமூகத்துல போராடலாமா? என்னை மன்னிக்கணும், மன்னிச்சு பாவங்களை மன்னிக்கணும். பிதாக்கள் செய்த பாவங்களை மன்னிக்கணும், என் குடும்பம் செய்த பாவங்களை மன்னிக்கணும். மன்னிக்கப்பா, ஒரு ஆசீர்வாதம் நீங்க வேணும். கர்ப்பத்தை நான் போகும்போது ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டுதான் போகணும். Hallelujah, hallelujah.